சுத்தமா சுத்தமா ஒண்ணுமே புரியல. விளக்கமாக சொன்னால் தெரியும் புரியும். சொல்லட்டுமா? கண்டிப்பா. கேட்கிறாயா? கடைசியாக பிறந்தவன் என்னுடைய பெயர் சாஸ்திரம் அறிந்த சகாதேவன். அப்படி என்று சொல்வார்கள். அப்படி இருந்தாலும் என்னுடைய குலம் சந்திரர் குலம். சந்திர குலத்தில் சுந்தர போன்ற பிறந்தவர்கள் 3 நபர்கள். முதன்மையாக பிறந்தவர் திருதராஷ்டிர மகிமன். இரண்டாவது பிறந்தவர் பாண்டபுத்திர மகாராஜா. மூன்றாவது பிறந்தவர் விதுராழ்வார் பிறந்தார். 3 பேர். என்னுடைய தந்தை பாண்டபுத்திர மகாராஜா. என்னுடைய தாய் குந்தமாதேவி. 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து 5 பிள்ளைக்கு தாயாகினார்கள். நான் யாருடைய பிள்ளை? மாத்ராதேவியின் பிள்ளை. நகுல சகாதேவர் இருவரும். 2 பேரும். தங்கை பிள்ளையை தன் பிள்ளையாக எடுத்து பஞ்ச பாண்டவர்கள் இவர்கள் என்று இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நான் எதை கற்றவன்? 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கிளைக்கானம், 96 தத்துவம், கிரந்தம், காவியம், நன்னூல், இதிகாசம், இலக்கணம். அப்படி சாஸ்திரத்தை கற்றுணர்ந்த என்னுடைய பெயர் சகாதேவன். சாஸ்திரம் அறிந்த சகாதேவன் அப்படி என்று சொல்வார்கள். அப்படி இருந்தாலும் நான் வருகின்றேன். இந்த சாஸ்திரத்தை யார் யாருக்கு எப்பொழுது எப்படி சொல்லி வருகிறேன்?
ஏன் பிறந்தோம் ஏன் இருந்தோம் ஏன் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒருவன் பிறக்கின்றானே ஆனால் நல்ல பெயரோடு நல்ல செல்வத்தோடு செல்வம் கூட தேவையில்லை, நல்ல பெயரோடு இருந்தாலே போதும். புரியுதா? நல்ல பேர் வாங்குறியா? தெரியுது. பேர் எப்ப எங்க அப்பா பேர் எடுத்துட்டேன்னா அப்பா பேர் இருக்கக்கூடாதுப்பா. உனது தந்தையாக இருந்தாலும் என் பேர் என்ன? சோமசுந்தரம். சோமசுந்தரம். எனக்கால் என் தந்தைக்கு பெருமை வரணும். புரியுதா? நான் சோமசுந்தரம் தான். இப்போ பேர் எடுத்து கொடுக்கறேன்டா. அது எப்படி எடுத்து கொடுக்கணும்? சோமுன்ற பையன் ஐயம் இல்லையாம்பா, அது நல்ல பையனே இல்லையா அப்படின்னு சொன்னா அவரு சந்தோஷப்படுவாரா கோபப்படுவாரா? அதுவே பேர் எடுத்து பெயரை வாங்கி கொடுத்தால் அந்த பையன் நல்ல பையன், நல்லா ஆடுறான், நல்லா பாடுறான் அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுத்தால் ஏன் பிறந்தோம் ஏன் இருந்தோம் ஏன் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. புரியுதா? உலகத்தில் பிறந்தாலே சாதிக்க வேண்டும். சாதிக்காத மனுஷனே இல்லை. நீ சொல்லியா? சரி, நீ சொன்னாங்க சரியாதான் இருக்கும். அப்படி இருந்தாலும் நான் வருகின்றேன். என்னுடைய ஆடை ஆபரணம் எப்படி இருக்கிறது? சூரிய பகவான் எப்படி வருகின்றாரோ அதை போல அப்படி இருந்தால் ஒழுக்கம் ஒழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் நல்லதே பேச மாட்டியா? தொடமாட்டேன். ஏன்னா நான் பொறுமையில் சிறந்தவன். ஆமா, பொறுமையா நீ தெரியுமா? எப்பயுமே கோவம் வர. ஆமா, கோவம் வந்துட்டா தூக்க மாட்ட வேண்டியதுதான். என்ன அவனுக்கு தூக்க மாட்ட வேண்டியதுதான். எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்ட போல. நாய் வாழ வெற்றிட தமிழ் எழுதினாலும் பேய் வாழ்கின்ற சுருக்காட்டை பெருக்கி தள்ளினாலும் தாய் வார்த்தை கேட்காத தண்டிக்கு இப்பிறப்பில் மோட்சம் என்பதில்லை. மோட்சமே கிடையாது. இது யாருக்கு சொன்னேன்? யாருக்கு? உனக்கு சொன்னேன். எனக்குதான். டாய் நாய் வாழ நிமிர்த்து நினைச்சா நிமித்த முடியுமா? நிமித்த முடியுமா? அது போய் நிமித்த முடியாது. மூலவரை நிமித்து வேணாதா? அது நிமித்தினா மறுபடியும் சுற்றி சுற்றி தான் போகும். அப்படியேதான் வரும். அதுபோல்
பேய் வாய்கின்றதே சுருக்காடு சுடுகாடு. அதை பெருக்கி தள்ளி தள்ளி. விளக்கேற்றினால் ஆமா. அது வீடாகுமா? அந்த வேலையை புத்திக்கிட்ட செய்வானா முதல்ல? அதுதான் ஆ. இது நான் சொல்லிட்டு வரது கேட்டுக்கினே வா. கேட்டவரே. அதுக்கப்புறம் இது யாருக்கு சொன்னு உனக்கே புரியும். சரிங்க. நாய் வாழ நிறுத்த முடியாது. முடியாது. பேய் வாய்கின்ற சுருக்காட்டை பெருக்கி தள்ளி ஆமா. விளக்கேற்றினால் ஏற்றினால் அது வீடாகும் ஆகாது. ஆகாது. அதுபோல் அதுபோல் தாய் வார்த்தை கேட்காத ஜெகஜண்டிக்கு கேட்டுக்கு எவன் ஒருத்த அம்மாவோட பேச்சு கேட்கலையோ கேட்கலையோ அவனுக்கு பிறப்பில் மோட்சம் என்பதில்லை. ஆமாங்க. யாருக்கு சொல்றது? யாருக்கு? உனக்கு சொல்றேன். சரிங்க. அதுக்காக எல்லாம் டம்கடி சொல்லிக்கிறேன். நாய் வாழ் போல நீ ஆ, ஆ. உன்னை நானும் எவ்வளவு நல்ல வேலைட்டு போலான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. மறுபடியும் அங்கதான் போறேன். அது பக்கம் போனா மொத்தம் மூத்திர வழியா தான் இருக்குது. நல்ல வழி எந்த பக்கம் போச்சு? நல்ல வழி என்றால் ஆ. நல்லதை பேசு, நல்ல எண்ணம். நல்லதை கேள், ஆமா. நல்லதை பேசு, சரி. நல்ல யோசனையை செய். இந்த காய் மிதி விட்டு உந்து வா, உன் கதை வா. என் கதையை விடு. எவ்வளவு சொன்னாலும் மறுபடியும் அங்கதான் போறேன். ஆ. சரி, ஆ. எவ்வளவு சொன்னாலும் திருந்து போறதில்லை. இல்ல. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் அனுதினமும் காலை எழுந்திருப்போம், எழுந்து காலை கருதி முடிப்போம், ஆண்டவனை ஈஸ்வரிப்போம். ஆமா. அதுபோல் இன்றும் தொழுதோம். தொழுதோம். ஆண்டவன் வந்தார். வந்தார். பெரியோர்கள் அனைவருமாக இருந்தார்கள். இருந்தார்கள். அந்த இடத்திலே இடத்தில் சிறியோனுக்கு வேலை இல்லை என்பதால் ஆமாங்க உள்ளரச் சென்று விட்டு சென்று விட்டு தற்போது தற்போது என்னை நாடி வந்திருக்கிறாயே, ஆமா என்ன காரணம்? பகவான் கண்ணன் ஓஹோ, தங்களை தந்தன் நினைவாக தன்னந்தனிமையாக நாகமாமணி மண்டபம் ஓஹோ வரும்படி உத்தரவுங்க நாகமாமணி மண்டபத்திற்கு சொன்னார். கண்ணன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார். 12,000 சம்பங்கள் பொருந்தியது ஆமா. நாகமாமணி மண்டபம். ஆ. அந்த ஒரு நேரத்திலே நேரத்திலே பூதகி என்று சொல்லக்கூடிய அரக்கியை கொன்றதே பண்றது அந்த திருப்பாதமாயனை அழைத்தது. அங்க ஒரு நேரத்திலே ஆமா. இந்த உலகத்தையே ஓரடியாக அளந்தாரே அழைத்தார். அந்த திருப்பாதமாயனை அழைத்தது. ஆமா. ஒரு நேரத்திலே ஆ. ஏதவர்கள் வீட்டிலே வீட்டிலே ஆகுகளை மேய்த்தது அந்த திருப்பாதமாயனை அழைத்தது. ஆமாங்க. ஒரு நேரத்திலே ஆ. கோவர்தன கிரிமலையை ஆ. குடையென தாங்கியது ஆமாங்க. அந்த திருப்பாதமாயனை அழைத்தது. அவரேதான். அவர்தானே? ஆமா. சின்னஞ்சிறு வயதிலே வயதில் மத்துகளால் அடி உண்டு உண்டு ஏற்றியவரிடத்தில் ஆமா. ஏதவரிடத்தில் ஆ. அன்பாக பழகியது அழைத்தது. அந்த திருப்பாதமாயனை அழைத்தது. அதே திருவாந்தம் அழைத்தது. அப்படி அழைத்தால் அழைத்தால் நாம் போக வேண்டுமா, இல்லை அவர் வர வேண்டுமா? ஏங்க தெய்வம் அழைத்தால் நம்ம தான் போய் பார்க்கணும். தெய்வத்தை தேடி நாம் தான் செல்ல வேண்டும். ஆமா. தெய்வத்தை சென்று பார்க்கலாம் அல்லவோ? பார்க்கலாம். புறப்படு. பாருங்கள். நாங்க 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 என்ன ஒரு அற்புதம், அற்புதம். என்ன ஒரு சிலை. ஆமா. எப்படி இருக்கு பாத்தியா? பாருங்க பாருங்க அழகா. ஆ. பகவானை வணங்கிக் கொண்டே இருக்கிறோம். இருக்கின்றோம். பகவான் மௌனமாகவே இருக்கிறாரு. ஏன் வருமன் இருக்கின்றார்? என்ன காரணமாக இருக்கும்? தெரியலங்க. நாங்க பகவான் ஆ. அது தினமும் ஆமா. பகவானுடைய அருகாமையில் யார் யார்? யார் சூழ்ந்திருப்பார்கள்? யாருங்க? ஐயா
பகவானுடைய அருகாமையில் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் அருகாமையில் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். தற்பொழுது பகவான் மட்டும் தன்னந்தனியாக வந்திருக்கிறாரு. என்ன காரணமாக இருக்கும்? நாட்டு மக்களுக்கெல்லாம் பகவானாக இருந்தாலும் எனக்கு என்ன முறை? சொந்தமுள்ள எனதம்மானே பகவானாக இருந்தாலும் உறவின் முறையிலே எனக்கு சொந்த தாய் மாமன் புரிகிறதா? அப்படி இருந்தாலும் இந்த கவியை எழுதினவர் யார் சொன்னா தெரியுங்க. எல்லாரும் பாட்டு கவனிக்கிறாங்க, நல்லாதான் பாக்குறாங்க. சில பேர் தூங்குறதால நம்மளுடைய உற்சாகத்தை நம்ம குறைச்சிக்க கூடாது. உயர்ப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குங்க. புரியுதா? எப்பயுமே ஒரே மாதிரியா இருந்தணும். திடீர்னு இறங்கிச்சுடானா நல்லா ஆடினாம்பா, திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ப்பிற்கு தகுந்த ஊதியம் கொடுக்க வேண்டும். புரியுதா? உழைத்தால் தான் ஊதியம் கிடைக்கும். தொழிலுக்கு துரோகம் என்பதை செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலும் யாருடைய கவி இது? இருந்தாலும் இந்த 12,000 சம்பங்கள் பொருந்திய இந்த நகமாமணி மண்டபத்திற்கு என்னை தன்னந்தனிமையாக அழைத்திருக்கிறீர்களே, அழைத்த காரணம் என்ன? சாத்திரம் கற்று உணர்ந்த தமிழர்கள் நான் வரும் ஒரு எதிர்காலத்திலே பாரத போர் நடக்கும்
போல் தெரிகிறது. அந்த பாரத போர் நடந்தால் உயிர் சேதாரம் ஆகும். அதனாலே பாரத போர் நடக்காமல் இருக்க ஒரு உபாயம் ஒன்று. கருத்தை கேட்கிறீர்கள். ஒரு நேரத்திலே மகாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சத்தை தரும் பொருட்டாக இந்த உலகத்தையே ஓரடியாக அலைந்தீர்கள் நீங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயமா எனக்கு தெரிந்திருக்கும். சகாதியாவா, நீங்கள் உலகத்தையே காப்பாற்றக்கூடியவர்கள். நான் அதையெல்லாம் கேட்கவில்லை ஐயா. பாரத போர் நடக்காமல் இருக்க ஒரு உபாயம். பத்தி பெருமையா பேசினா பிடிக்காதா? தந்திரம் ஒன்று. ஏன் மாமா அந்த சிறியவனுடைய மனதை நோகடிக்கிறீர்கள்? அல்ல அல்ல அல்ல, சாத்திரத்தில் வலிமை பெற்றவன். ஆமா, அதனால் சாத்திர கணிப்பை பார்த்து சொல்லும் ஐயா. அதுதான் மாமா. பகவானானவர் இப்படி வந்து என் மனதை நோகடைய செய்கிறார்களே, ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒரு நேரத்திலே 5 தலை நாகத்தின் மீதே நடனமாடியவர் அவர். அவருக்கு தெரியாததா? இந்த சிறியோனுக்கு தெரிய போகுது. நானோ ஒரு மானிடன், அவரோ ஒரு தெய்வம். தெய்வத்திற்கு தெரியாத அந்த மானிடனுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் அவருடைய நிலைகள் தெரியுமா? என்ன செய்தார்? கையால் மாலையை ஏந்தி கனமழை
மூன்றாக இடக்கூடிய பொங்கலையே நான்காக பிரித்தார் ஒரு நேரத்தில். தேவேந்திரனுக்காக நடத்தக்கூடிய பொங்கலை மாற்றி அமைத்ததால் கோபப்பட்ட தேவேந்திரனானவன் யாரை தட்டினார்? வாழ்வு பகவானை தட்டினார், வருண பகவானை தட்டினார், சப்த சாகாரமாக மழையை பொய்ய செய்தார். அந்த நேரத்திலே போக்கூட்டங்களும் அக்கூட்டங்களும் ஆட்சியர்களும் அனைவரும் வந்து பகவானே நீங்கள் சொல்லதால் அல்லவோ தேவேந்திரனுக்கு கூடிய பொங்கலை நீங்களாக மாற்றிக் கொண்டீர்கள். உங்களால் கோபப்பட்ட தேவேந்திரன் மாலையானது ஒழிய செய்கிறார். என்ன செய்வது என்று கேட்டதற்கு பகவான் என்ன தெரியுமா செய்தார்? அந்த நேரத்திலே கோவங்களாலும் ஆவுகளாலும் சாணமிடப்பட்டது. அந்த சாணமே ஒரு மலையாக இருந்தது. அதுதான் கோவர்த்தனகிரி மலை. அந்த கோவர்த்தனகிரி மலையை கொடையென தாங்கி அந்த நேரத்தில் ஆட்சியர்களையும் அக்கூட்டங்களையும் அன்றைய தினத்தில் காப்பாற்றினார் பகவான். அந்த பொங்கலையே நான்காக பிரித்தார். கோபப்பட்டன தேவேந்திரன், பகவானே நீங்கள் மூர்த்தியிலே ஒருவர் என்று தெரியாமல் இந்த தவறை செய்து விட்டேன் என்று அந்த தேவேந்திரனானவன் பகவானுடைய பாதத்திலே விழுந்தார். தேவேந்திரா, கோபப்பட வேண்டாம். உனக்கான ஒரு பொங்கலை ஒரு நாள் தருகிறேன். முதல் நாள் வரும் பொங்கல் போகி பண்டிகை. அது யாருக்கு கொடுத்தார்? தேவ இந்திரனுக்கு கொடுத்தார். இரண்டாம் நாள் வரும் பொங்கல் என்ன பொங்கல்? பெரியும் பொங்கல் இல்ல, தை பொங்கல். அது யாருக்கு கொடுத்தார்? சூரிய பகவானுக்கு கொடுத்தார். இரண்டாம் நாள் வரும் பொங்கல் மாட்டு பொங்கல். அதிகமா ஐட்டம் திருத்தமா சொல்றேன். முக்கியமான சமாச்சாரம் நடக்கும். உங்க பொங்கல் லீவ் வேற விட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் பொங்கல் விடல. சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார் மாட்டு பொங்கலை. மூன்றாம் நாள் வரும் பொங்கல் காணும் பொங்கல், கண்ணன் பொங்கல். நான்காம் நாள் பொங்கல் பகவானுக்கு. அப்படி பொங்கலையே நான்காக பிரித்தார் பகவான். இப்ப ஏன் மனசோதிக்கு வந்திருக்கிறார்? ஆமா இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்திலே எதற்காக கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கு தெரியுமா? குறைக்க எங்களுடைய சாமி அப்படி என்று உரைக்கிறார்கள். உண்மையில் இவர் யாருக்கு பிறந்தார்? எதிர்கொள்ள மக்கள் அனைவரும் பகவானானவர் எங்களுடைய தெய்வம் என்று சொல்கிறார்கள். அவர் உண்மையில் யாருக்கு பிறந்தார்? தேவகியின் உதிரத்தில் பிறந்தார். சத்திரியன் தான் பகவான். வளர்ந்தது எதுகுலம். அப்படி வளர்ந்ததால் எதுகுல மக்கள் அனைவரும் இவரை தெய்வம் என மகிழ்படுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர் கேட்டதை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? சண்டை நடவாமல் இருக்க ஒரு உபாயம் சொல்லிதான் விடமாட்டார் போல. ஆண்டவனே ஆலோசனை அன்றே முதலாய் தெரியும் எல்லாம் புரியும் சொல்லுவே அறியும்
எல்லாம் புரியும். ஆமா. ஆதியே எங்கும் நிறைந்தவங்க ஜோதியே என்று என பெருமையாக பேசுகிறேன். பெருமையா பேசுறேன். மாமா அதெல்லாம் கேட்கிறேன். பாரத போர் நடக்காமல் இருக்க ஒரு உபாயம் என்று சொல்கிறேன் மாமா. ஒரு நேரத்திலே என்ன செய்தீர்கள் என்று நினைவிருக்கிறதா? போது ஆறுமை தெரியாது ஆலைந்தோ மண்ணீடு அறிஞரே ஆறு பேர் மாமுனி அருந்தமா மலர்கனி அருந்தான் அர்ஜுனன் அப்போது அருமை தெரியாது அலைந்தோம் மண் மீது அறிந்தீரே அன்று 6 பேர் மனதையும் தெரிந்தீரே அன்று ஆதியில் நடந்தது கேட்கவில்லை சகாதேவா. பாரத போர் நடக்காமல் இருக்க வருவாய். அதுதானே அன்றைய தினம் எங்களை காப்பாற்றவில்லை என்றால் இன்றைய தினம் நீங்கள் நாடு கேட்க துரியனிடம் செல்ல போவதும் இல்லை. நாங்கள் நாடு கேட்கும்படியாக உங்ககிட்ட சொல்ல போறதும் இல்லை. புரியுதா? அப்படி இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய வேலையை நீங்க செய்வீர்கள் அல்லவா? செய்வேனே. செய்வீர்களா? சத்தியமாக? நிச்சயமாக. அதுக்கப்புறம் கோச்சுக்கு நான் கோச்சுக்க சரிமா சொல்கிறேன். இந்த அவனியை முடி சூட்டி அர்ஜுனனை கொண்டு அலங்களை சென்று அறிவையில் விமன் காரிய என்னவா சொல்கிறாய்? இவ்வளவு நேரம் சொன்னதுல எங்க மாமாவுக்கு புரிஞ்சுதான். இப்ப சண்டை நடவாமல் இருக்க மார்க்கம் சொன்னால் புரியலையா? விளையாட்டா இல்ல, குத்து குறும்பா இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் பெரியப்பாக்குறாரு அதெல்லாம். மாமா நான் சொன்னது புரியவில்லை. இந்த உலகத்திலே நாட்டாசை பிடித்தவர்கள் 2 பேர்கள் தான். யார் தெரியுமா? என் அண்ணன் துரியோதனன் ஒன்று, மற்றொரு அண்ணன் தருமர் ஒன்று. 2 பேருங்க நாட்டாசை பிடித்தவர்கள். அவர் இருவருக்குமே காவிகாமரம் கொடுத்து காட்டிற்கு ஓட்ட வேண்டும். சபாஷ், அந்த வேலையை செய்து விடலாம். காட்டிற்கு ஓட்டினால் நாடு பால் அடைந்து விடும். நாடு காலியாக இருக்கும். நாட்டிற்கு கொட்ட வந்தவை எவன் ஒருவன் கொடுக்கும் என்ற குணத்தில் வாழ்கிறானோ அவங்கிட்ட தான் எல்லா பொறுமையும் கொடுக்கணும். அது புரியுதா மாமா? சரி. இந்த உலகத்தில் கொள்ளக்கூடிய குணம் படைத்தவர் அங்க தேசத்தை ஆளக்கூடிய கர்ண மகாராஜா. சபாஷ். அந்த கர்ணனுக்கு இந்த நாட்டை மணிமகுடம் சுட்ட வேண்டும். சபாஷியா, கொடுக்கணுன்ற குணம் யாரு கையில இருக்குது அவங்க கையில நாட்டு ஒப்படைச்சா நாடு நல்லா இருக்கும். ஆனா நல்லவன் ஒருத்தர் இருந்தா அவனுக்கு எதிரி ஒருத்தர் இருப்பானே. கர்ணனை கொல்வேன் என்று இருக்கின்றானே, அர்ஜுனன் என்ன செய்வது? அர்ஜுனன் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? கர்ணனுக்கு மணிமகுடம் சுட்டினால் அவனுக்கு கோபம் வரும். அந்த அர்ஜுனனை வெட்டி வீர சொர்க்கம் காட்ட வேண்டும். சபாஷியா, நல்லவனுக்கு எதிரி இருக்கலாமா? அவனை வெட்டி வீர சொர்க்கம் காட்டிடலாம். தம்பி கொண்டு பீம கதை எடுத்துக்கிட்டு வருவான். அந்த பீமனை என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? கை கால்கள் முழுவதும் இரும்பால் போட்டாவுடைய எங்க அண்ணன் உடச்சிடுவார். அவ்வளோ கோவக்கார். யகுவினால் விலங்கிட்டு காராகரக சிறையில் அடைக்க வேண்டும். முதல்ல அதை செய்யணும். ஆமா மாமா. ஏன்னா கௌரவர் கூட்டத்தை அழிக்கிறான் விகர்ணன் ஒருவனை தவிர அவனை காராகரகத்தில் அடைச்சிடலாம். சரி, இதெல்லாம் முடிஞ்சா பாரத போர் நடக்காதா? அப்படி நடக்கும். இன்னொரு வேலை இருக்கிறது. அது என்ன வேலை? நாங்கள் எல்லாம் கானக மார்க்கம் சென்று வந்தால், கிரகத்திலே சென்றால் முதலில் பார்ப்பது யார்? அந்த திரௌபதி. அவ எப்ப அந்த கூந்தல் அவுத்து போட்டாலோ அதுல இருந்து சண்டை போர். ஏன்னா நீங்க காட்டுல இருக்கும்போது மறந்து இருந்த போதிலும் நாங்கள் செய்த சபதத்தை மறந்தாலும் அந்த கூந்தலானது நினைவூட்டுகிறது. அதனால் ஆகையால் அந்த திரௌபதியின் கூந்தலை நல்ல ஒரு நாவிதனை விட்டு மொட்டை அடிக்க வேண்டும். அப்படியா?
மொட்டை அடித்தாலும் அந்த முடியானது ரோமமானது துளுக்கும். ஆமா. ஆகையால் இந்த விவசாயிகள் எல்லாம் பயிருக்கு களை எடுப்பார்களே அதை போன்று எனது தேவியின் கூந்தலை வேரோடு களைய வேண்டும் மாமா. ஏன்னா ஆதி காலத்துல ஒரு திரௌபதி தான் இருந்தது. இப்ப வீட்டுக்கு வீட்டுக்கு திரௌபதி ஆகி போச்சு. வெள்ளிக்கிழமான அந்த பெண்களை போய் பார்க்கணுமே, தலை காசிக்கிட்டாங்கன்னா அந்த தலைய விரிச்சு விட்டுற வேண்டியதுதான். ஆமா. கூந்தல் மட்டும் அலைபாய கூடாது. கூந்தல் அலைபாய்ந்தால் குடும்பம் அலைபாயுமா. தலைகாசுனா கூட அதை வாரி கோடாலி முடிச்சு போடணும். சரிதா? சரி. அதுபோல் இதை முடித்தால் முடிச்சு போதா? இந்த 5 வேலையும் செய்தால் சண்டை நடக்கும். அப்படி நடக்கும் மாமா. சரி, நடக்காமல் இருக்குதுன்னா இந்த 5 வேலைக்கு நிகரான ஒரு வேலை இருக்கிறது. அது என்ன வேலை? டேஷ் ஒன்றை பிடித்து கட்டினால் சண்டை என்பதே நடக்காது மாமா. டேஷ் பிடித்து கட்டுறதா? அதுனா டேஷ் கோடிட்ட இடத்தை நிரப்புக. அது என்ன இடம்? எந்த இடம் தெரியல. அதை நானே சொல்ல வேண்டுமா? ஆமா. இங்கிருந்து அஸ்தினாபுரம் நீ தூது செல்லாத வண்ணம் இந்த நாகமாமணி மண்டபத்தில் உன்னை பிடித்து கட்டினால் உன்னை பிடித்து கட்டினால் சகாதேவா என்ன பிடித்து கட்டுறார்? ஆமா மாமா. உங்களை பிடித்து கட்டினால் சண்டையும் தருமனையும் துறையனையும் காவிகாமரம் எடுத்து காற்று கோட்டினாலும் ஓட்டலாம். கர்ணனுக்கு மணிமகனை சுட்டினாலும் சுட்டலாம். அர்ஜுனனை வெட்டி வீர சொர்க்கம் கட்டினாலும் கட்டலாம். இவன் காலிலேகி விலங்கு புட்டினாலும் புட்டலாம். திரௌபதியின் கூந்தலை வேரோடு கலைந்தாலும் களையலாம். என்னை பிடித்து கட்டினாலும் உங்களை பிடித்து கட்டினால் சண்டையும் இல்லை, ஜனங்களுக்கு சேதம் இல்லை, வராது தொல்லை. கேட்பீரே என் சொல்லை. எப்படி என்னை கட்டுவாய்? துரிதமாக மெத்தக உரைக்க வந்த எப்படி பிடித்து கட்ட உன்னால் முடியுமா? தெய்வத்திற்கெல்லாம் கோவம் வரக்கூடாது மாமா. ஏன் இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? என்னை பிடித்து உன்னால் கட்ட முடியுமா? கட்டுவேனே. நிச்சயமாக. சத்தியமா. சகாதேவா, என்னை பிடித்து கட்டுகிறியா என்று இதுவரையில் இந்த பூமண்டலத்தில் ஒருவரும் சொன்னது கிடையாது. என்னை பிடித்து கட்ட உன்னால் முடியுமா? நிச்சயமாக. அப்படியானால் உங்கள் கடுமையாகி அதே சகாதேவா, என்னை பிடித்து நீ கட்டிவிட்டாயானால் உங்கள் ஐவர்களுக்கும் நான் அடிமையாக பிடிச்சு உன்னால் கட்ட முடியுமா? வார்த்தையை விடக்கூடாது மாமா. என்னை பிடிச்சு அடிமை என்றால் ஒருவன் காலால் இடக்கூடிய வேலையை கரத்தால் செய்து முடிக்க வேண்டும். அதனால நாங்க காலாலாம் ஒண்ணு வேலை வாங்க மாட்டோம். சரி, அடிமைதானே? எப்படி என்னை பிடிச்சு கட்ட முடியும்? கட்டுவே. உண்மையாக நிச்சயமாக. உன்னுடைய அருளும் அந்த கலவையிலே வாழ்கிறாரே கரிவரதராஜ பெருமாள், அவருடைய அருளும் எனக்கு இருந்தால் இந்த நாகமாமணி மண்டபத்தில் அஸ்தினாபுரம் தூது போகாத வண்ணம் உன்னை பிடித்து நான் கட்டுவேன் மாமா. கட்ட முடியும். நான் ஒரு இடத்துல இருக்கிறாளா? நான் எங்க இருக்க கூடியவன்?
வேண்டாம். ஆமா. நான் ஒரு இடத்துல இருக்கிற ஆளா நான் எங்க இருப்பவர்? அந்த தெருவுல கோடி வீட்டுல திருநாமம் சாற்றி சங்க சக்கரம் வரைந்து துளசி ஒருவிலையை வைத்து தூய உள்ளத்தோடு கோவிந்தா என்றால் அங்கே செல்வேன். அங்க இருந்து இந்த தெருவுல கூப்பிட்டா எங்கெல்லாம் என்ன தூய உள்ளத்தோடு கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போறேன். நான் ஏமாமா உன்னை போய் தேட போறேன். எனக்குன்னு ஒரு கிரகம் இருக்குதுல்ல, எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. எங்க வீட்லயும் செவரு இருக்குது. எங்க வீட்லயும் வெள்ள சுண்ணாம்பு வச்சு வச்சிருக்கோம். அந்த இடத்தில் திருநாமத்தை வரைந்து ஒரு துளசி இலையை வைத்து கோவிந்தா என்றால் என் வீட்டுக்கு வரவே வர மாட்டியா? யாரால கட்டறான்னா தான் நோரால கட்டணும். ஆமா, நீ கூப்பிட்டா நீ உங்க வீட்டுக்கு தான் வரணும். அந்த இடத்துல அவனை பிடிச்சி கட்டிடுவேன். நான் ஏமாமா அவனை தேடணும். சகாதேவா, நான் எங்க இருந்து வருகிறேன்? எங்க இருந்து? கண்டமாளர் வாவி வாவி கண்டமாளர் கொண்டிருக்கிறேன். தலைமையில வாழக்கூடிய கரிவரத ராஜனை பிடித்து கட்ட உன்னால் முடியுமா? முடியுமாமா? பார்ப்போம். நான் சொன்ன அப்ப நான் சொன்ன வார்த்தையே அது நான் ஒப்புக்கொண்டேன். ஒன்றிலும் ஒட்டாத என்னை சகாதேவா, நாகமாவணி மண்டபத்திலேயே 12,000 ஸ்தம்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 12,000 ஸ்தம்பத்திற்கும் நான் 12,000 கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறேன். அவதாரம் செய்து அதிலே மூலப்பொருளாகிய கிருஷ்ணனை கண்டுபிடித்து கட்டினார். உன்னை உறுதியுடன் அப்ப பார்க்கிறா. சரிங்கள் மாமா, பார்ப்போம். அமருங்கள். அவளன் ஐயா, எனக்கும் கோவம், ஆமாங்க, அவருக்கும் கோவம் வருது. கோவத்தால் நானும் பிடித்து கட்டுவேன் என்று நீ கட்ட அவர் கட்ட முடியாது என்று உரைக்கிறார். ஆமா, இருந்தாலும் அவருடைய அருளும் கலவையிலே வாழ்கிறாரே கரிவரதராஜ பெருமாள் அவருடைய அருளும் இருந்தால் சத்தியமாக நான் பிடித்து கட்டுவேன். கட்டலாம். இந்த 12,000 சமங்களிலும் 12,000 கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்கிறார் என் மாமா. அதில் மூலாதார பொருள் எதுவோ அதை பிடித்து கட்டினால் நான் உன்னை உறுதியானவன் என்று ஒத்துக்கொள்வேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். கட்டலாம் அல்லவோ? தயார். அறிவோ உங்களை பிடித்து நான் கட்ட போகிறேன் மாமா. சத்தியமா இல்ல, தூக்கு மாட்டி போறேன் நான். நீயே மாட்டிக்கிறியா இல்லையோ, நானே மாட்டிக்கலான்னு இருக்கிறேன் மாமா. சரி, ஒரு புறம் விளக்குங்க. ஐயா ஐயா
கண்ணா டேய், இவர் தாண்டா கறி வரதுரே. ஆமா பாடி போட்ட சாமி பனியன்றா பனின் பனின் பேண்ட் போட்டு வந்துக்கிறாரு எங்க மாமா. இதுவரை எவ்வளோ அது அந்த நாம வரையும் தான் பளிச்சுன்னு தெரியுது. ஆமா மிச்செல்லாம் கரையால் இருக்குது மாமா உன்னை பிடித்து நான் கட்ட போகிறேன் மாமா. ஆமா இந்த கையா போச்சு அது கோமனுமே உன்னால கட்ட முடியாது. கோமணம் கட்டுறது நாடு இல்ல. சரி சரி மாமா அவருக்கு கோபம். ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இன்னும் எப்பேற்பட்டவர் எப்பேற்பட்டவர் கீதா சாமான் அதனால எங்க மாமா அவ்வளவு அவசரமா இருக்கிறாரு. ஏன் மாமா சோறு பார்த்துலாம் மாமா 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 உன்னை பிடித்து நான் கட்ட போகிறேன். ஆமா உண்மைதாங்க. முதல்ல கூத்து மூட்டி ஒழுங்கா கட்டுறா. நம்ம கட்டினாதானே நம்ம சொல்றதுக்கு. இல்ல நமக்கு 2 நாளா ஜுரமா இருக்கு. ஆமா நான் 2 நாளா அந்த மூட்டை கட்டுறது கிடையாது. கட்டல அந்த 2 நாளா இவரு கவனிச்சிட்டு இருக்கிறார். அத கட்டுறாரு. முதல்ல உன் மூட்டை நீ ஒழுங்கா கட்டுடா. அப்புறம் என்ன புடிச்சு கட்டுறாரு. அது எவ்வளவு மூளை பாத்தியா? கேட்ட கேள்வி தகும். இப்ப 2 பேர் பேசினாலே. ஆமா இந்த 2 பேர்ல மூளை அதிகமானவனே அவர்தான். அவர்தான். அப்படி இருந்தாலும் ஆதி ஆதி எல்லாமே உன்னை பிடித்து நான் கட்ட போகிறேன் மாமா. அப்படி இருந்தாலும் இந்த கவிதை எழுதினவர் யார்? கோடி கோடி பக்தர்கள் தேடி சகாதேவா உங்களை பிடித்து கட்டலாம் அல்லவா? என்ன கட்டலையா தெரியலை மாமா. கட்டு முறை கட்டு கட்டு கட்டு
மகாதேவ மகாராஜா கவலன் ஒன்று இருக்குது. ஆமா கட்டுமையா இருங்க பகவானே டேய் ஒன்னு உட்கார்ந்து அப்படியே போட்டுக்குதுடா போச்சா ஐயோ பகவானுக்கு பிரேத்தம் எதுனா ஆமா இருக்குதா பிரார்த்தனை இருக்குதேப்பா. ஐயா மாதவன் பேசும்படி பகவானானவர் கட்ட முடியாது என்று சொன்னார். ஆமா. நான் கட்டுவேன் என்று சொன்னேன். அப்படி கட்டுவாயானால் இந்த 12,000 சம்பங்கள் புரிந்திய நகமாமணி மண்டபத்தில் 12,000 கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்கிறேன். இதில் மூலாதார பொருள் எதுவோ அதை பிடித்து கட்டினால் நான் உங்களுக்கு அடிமை அப்படி என்று சொன்னார். எங்கு இருக்கிறார் என்று தேடி பார்த்தேன். அங்கு இருப்பவர் எல்லாம் பகவானாக தெரியவில்லை. எங்கு குடிகொண்டிருக்கிறார் என்று பார்த்ததற்கு என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறார் பகவான், என்னுடைய மனதிலே. ஆகையால் என்னையே பிடித்துக் கொண்டு என்னையே கட்டிக்கொண்டு எதற்காக அழைக்கிறாய்? பகவான் பேசும்படி கட்டை தளர்த்துங்கள். சரி, சிறிது தளர்த்துங்கள். பகவான் டேய் பாபு தலையில காத்தாடுது. ஜானோ அது எப்படி தலை காத்தாடும்? காத்துல தலை ஆடுது. பேசும்படி கட்டி வைங்க. இன்னும் தளர்த்து. ஆமா சரி, பகவானே சகாதேவா கட்டிக்கிற மகாராஜன் சகாதேவா கட்டை அருளிடவனம் நவா கட்டை கொண்டு விடப்ப ஆதியே போய்விடும் போல் தெரிகிறது. உயிரே போனாலும் கட்டை விட மாட்டேன். கட்டையே கொஞ்சம் விடுவாய் பேச கலக்குதே மனமடுவா. கட்டையே கொஞ்சம் விடுவாய் பேச கலக்குதே மனமடுவா. கட்டினாய் முத்தன் முட்டில் கட்டை மட்டிலே வெகி கட்டியாக ஆஹா கட்டை விட்டு விடுப்பா. விட முடியாது மாமா. கட்டை விட்டு விடுப்பா. உயிரே போனாலும் கட்டை விட மாட்டேன் மாமா. மண்டல் கட்டை விட்டு விடுப்பா. விட முடியாது. முடியாது. அப்படி கட்டை விட்டால் உன்னுடைய புகழ் எங்கெல்லாம் சொல்வேன் தெரியுமா? எங்கே சொல்வீர்கள்? பாவாளர் புகழ் காலவை நவலர் புகழ் கீர்த்தியே. பாவாளர் புகழ் காலவை நவலர் புகழ் கீர்த்தியே. கட்டை விட்டு விட்டால் இந்த உலகம் எங்கும் உன்னுடைய புகழை பரிமளிக்க செய்கிறேன். மாமா ஐயா உனை விடுவாயே எங்களை வரையும் மகன் அருகையின் போது ஐயா உனை விடுவாயே
சென்றாலும் தூது சென்றாலும் அந்த துரியோதனன் நாடு தரப்போவதில்லை. நீங்கள் போருக்குதான் கரத்தை தட்டி வரப்போகிறீர்கள். அப்படி நடக்க போகிறது 18 நாள் மகாபாரத யுத்தம். அந்த மகாபாரத யுத்தத்தில் பாண்டவராகிய நாங்கள் 5 பேர்கள் 5 பேருடைய சிரமும் இந்த பூ உலகிலே விழவிட்டா வண்ணம் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் இந்த கட்டை நான் விடுகிறேன் மாமா. எவனுடைய தமிழன்மார்கள் நால்வரும் தன் பலத்தை பற்றி தான் பேசினார். தன் நலனை கண்டு ஒருவரும் வார்த்தையாடவில்லை. நயமான வார்த்தைகளை பேசி கட்டில் அகப்பட்டு வைத்து கட்ட விட்டுறான்னா 5 பேர் காப்பாற்றணுமா? சகாதேவா, உங்க 5 பேர் காப்பாத்தினா போதுமா? அது மட்டுமே போதுமா? ஏன்னா அதுக்கப்புறம் அண்ணன் இருக்கிறான், அண்ணன் பிள்ளை இருக்கிறான், தம்பி இருக்கிறான், இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு கேட்க கூடாது. பாண்டவராகிய 5 சிரமம் இந்த பூ உலகில் விழவிட்டா வண்ணம் காப்பாற்ற வேண்டுமாமா? சத்தியம் செய்து கொடுங்க. நடக்கக்கூடிய மகாபாரத யுத்தத்திலே உங்கள் 5 சிரமை பாராகிய பூமியில் விளைவட்டாமல் காத்து ரட்சிக்கின்றேன். இதுவே சத்தியம். மாமா உறுதி போய் அதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு இல்லைன்னு கூட சொல்லுவார். மாமா நீங்கள் என்னிடத்தில் எப்படி அகப்பட்டுக் கொண்டீர்? சதிபாண்டா கூட ஒரு நேரத்திலே ததிபாண்டான் என்று சொல்லக்கூடிய ஏதவர் பட்டு அந்த ததிபாண்டான் என்று சொல்லக்கூடிய ஏதவருக்கு அங்கு சென்றேன். கண் அழித்த பிறகு வெளியே வந்தீர்களே, கண்ணு எடுத்த வெட்டுக்குள் பாம்பை எடுப்பதை போல் அகப்பட்டு விட்டேன். என் மனதிலே நீங்கள் அகப்பட்டு விட்டீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் எங்க இருப்பவர்? கட்டை விடுகிறேன், இருந்து வாருங்கள். சகாதேவா, கட்டை விட்டு விட்டான். என் வேலை முடிந்தது, நான் சென்று வருகிறேன் மாமா. சகாதேவா, மனமதி மகிழ்ச்சி கொண்டே ரகசியத்தை யாவருக்கும் சொல்லாமல் சகாதேவா, மாமா நாகமாமணி மண்டபத்தில் விடுத்து கட்டிய ரகசியத்தை பாரத யுத்தம் முடியும் வரையிலும் யாரிடம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். சத்தியத்தின் சோதனைக்கு மாதவா பிடித்து கட்டிய ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாதா? சரி, பகவானே சத்தியம் கேட்கிறார் என்றால் நாம் சத்தியம் செய்துதான் ஆக வேண்டும். கண்டிப்பா மாமா, இந்த மகாபாரத யுத்தம் முடியும் வரை என் உடன் பிறந்த அண்ணன்மார்களுக்கு கூட நான் உன்னை பிடித்து கட்டிய ரகசியத்தை சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம் மாமா. எனக்கு வா. சரி மாமா, கிளி விட்டு துரியத்தில் நாடு பெற்றுக் கொண்டு வாருங்கள். நீ போய் வாங்க.